அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 10 முறை இந்த மந்திரத்தை எழுதி பாருங்கள், வீட்டில் செல்வம் பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கும். நம்மளோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அனைத்து தேவைகளுமே பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய் கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் முழுமையாக சேருதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் சேராது. ஏதாவது ஒரு புது புது செலவுகள் வந்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருக்கும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் முழுவதுமே செலவாயிட்டே இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். யார் வீட்டில் நீங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் சரியாக வராமலோ அல்லது சேமிப்பு குறைகள் ஏற்பட்டு இருக்கோ அல்லது வீட்டில் துரதிருஷ்டம் வருதோ அவங்களுக்கு நவ கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கும். நவ கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தோட பாதிப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கிரகச்சேர்க்கை நிறைய பேருக்கு சரியில்லாமல் இருக்கு. இப்படி கிரகச்சேர்க்கை சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் துன்பம் இதெல்லாம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நவ கிரகங்களுடைய நல்ல தன்மை அவங்களுக்கு ராசியான எண் அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு நம்பருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. எண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானமுமே ஒத்துக்குச்சு. அதாவது டெஸ்டால இருந்து எல்லா விஞ்ஞானிகளுமே பார்த்தீங்கன்னா எண்கள் தான் இந்த உலகத்தையே ஆளுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த எண்கள் வந்துருச்சு. அதே போல் ஒவ்வொரு மதத்துலையுமே ஒவ்வொரு எண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ சாத்தானுக்கு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா 13 கிறிஸ்டின்ஸில் 666ன்னுவாங்க. இதுவே 786னா முஸ்லீம்ஸில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றா கருதப்படுது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணை தினமும் நீங்க கடமைக்குன்னு செய்ய வேண்டாம், அதே நேரத்தில் இதை ஒரு வேலையா செய்யறேன் அப்படிங்கிறது இல்லாமல் தினமும் காலையில ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில இந்த எண்ணெய் நீங்க எழுதணும். ஒரு புதிய நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க, சாமியெல்லாம் கும்பிடுங்க, விளக்கு ஏற்றுங்க, ஊதுபத்தி பற்ற வைங்க, அமைதியா உட்காருங்க, கண்களை மூடிக்கிட்டு அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் அப்படியே மனசுல இறக்க ஆக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆரம்பிக்கும், உங்களோட மனம் ஒருநிலை அடைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஒரு புதிய நோட்டுல பச்சை நிற பேனாவால நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் எழுதுங்க. அதாவது பச்சை நிற மை, அந்த இங்க் பச்சை கலரா இருக்கணும். இது நவ கிரகங்களுடைய ஆன்மீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இதை என்ன நீங்க எழுதும் போது நீங்க எழுத ஆரம்பித்து ஒரு 48 நாட்களுக்குள்ளாரியே உங்களுக்கு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது வீட்டில் திடீர் பணவரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு மகிழ்ச்சியான தன்மை உங்க குடும்பத்துக்கு வர ஆரம்பிக்கும். தொடர்ச்சியா ஒரு 2 மாதங்களாவது எழுத ஆரம்பிங்க. 2 மாதங்களோட இதை விடாம தொடர்ந்து எழுதுனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ச்சியா ஒரு 2 மாதங்கள் நீங்க எழுதுனீங்கன்னா இந்த எண்ணுக்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பெண்கள் செய்தா இதற்கான நல்ல பலன் கிடைக்கும். அதே போல காலையிலையும் மாலையிலையும் 2 நேரமும் எழுதினா நல்லா இருக்கும். காலையில இந்த எண் ஒரு 10 தடவை, மாலையில இந்த எண் 10 தடவை. அதே போல காலை மாலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல விளக்கேற்றணும். காலையில சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இந்த எண் நீங்க எழுதணும். அதே போல மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமான உடனே நீங்க இந்த எண்ணை எழுதணும். அதை விளக்கு ஏற்றிட்டு இந்த எண்ணை எழுதி பாருங்க, இதற்கான பலன் கிடைக்கும். இது நீங்க எழுத உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய நவகிரகங்கள் தோஷம் எதுவாக இருந்தாலும், ஏதாவது நவகிரகம் தீய பார்வை இருந்தாலுமே, நவகிரகங்களுடைய அருட்பார்வை குறைய ஆரம்பித்தாலும் இதை நீங்கள் எழுதுங்க. எழுதும்போது இதுக்கான மாற்றம் கிடைக்கும். பெண்கள் தொடர்ந்து எழுதணும். ஏதாவது ஒரு நாள் உங்களால் எழுத முடியலன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பதிலாக வேற யார் வேணாலும் எழுதலாம். எந்த ஒரு தவறுமே இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் எழுதலாம், அதனால எந்த தவறுமே இல்லை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எழுதுறதை மட்டும் விட்டுறாதீங்க. நாங்கள் ஒரு வாரம் வெளியே போகிறோம், அதனால நாங்கள் எழுதாமல் விட்டுறாங்க, எழுதிக்கிறேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் முதல்ல உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எழுதின பிறகு இந்த நோட்டை ஏதாவது ஒரு கோவிலில் கொண்டு போய் செலுத்திடுங்க, போதுமானதாக இருக்கும். தொடர்ச்சியாக 2 மாதங்களாவது பண்ணுங்க. இது எழுதக்கூடிய நேரத்துல மனசை அமைதிப்படுத்திட்டு நவ கிரகங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நவ கிரகங்களை பார்த்தீங்கன்னா மனதார நினைச்சிட்டு எழுத ஆரம்பிங்க. இந்த எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8058520741. இதுதான் அந்த எண். இந்த எண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை கலர் இங்கால வெறும் 10 முறை எழுதினா மட்டும் போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். 10 முறை எழுதிட்டு நீங்கள் மற்ற வேலையை பண்ணாவே போதும். மிகப்பெரிய அளவு மாற்றங்களே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே மிகப்பெரிய அளவு மாற்றம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாளில் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் குடும்ப பெண்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றின பிறகு எழுதுங்க. இதோட பலன் பயங்கரமாக இருக்கும். காலை மாலை தவற விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.